வெல்கம் டு அதியமான் டீம். இதில் 1லேருந்து 9 வரைக்கும் கவர் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி அக்டோபர் 10க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் வந்து இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஸோ போய் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி அக்டோபர் 10க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அரபு மொழி வார்த்தையான நஜூம் என்பதன் தமிழ் அர்த்தம் என்ன? ஸோ நஜூம் அப்படிங்கிறது ஒரு அரபிக் வேர்டு. ஓகேவா? ஸோ அதோட தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா நட்சத்திரம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அரபு விண்வெளி வீராங்கனை வீரர்கள் அவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள வந்து என்னென்னா ஆஸ்ட்ரோனட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடக்கூடாதான், நஜுமுனாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய வார்த்தையை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ யார் வந்து இந்த வார்த்தையை வந்து வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அமீரக பெண் விஞ்ஞானியான டாக்டர் மெஜத் அல்சாரி. ஓகேவா? ஸோ டாக்டர் மெஜத் அல்சாரி அப்படிங்கிறவங்க தான் வந்து இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ நஜுமுனாட்ஸ் அப்படிங்கிறது தான் சொல்லிட்டு கூப்பிடணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இதில் நஜூம் அப்படின்னா என்ன அப்படின்னா நட்சத்திரம். இது அரபு மொழியில் நமக்கு வந்து நட்சத்திரம் அப்படிங்கிற மீனிங் வருது. ஓகேவா? நாட்ஸ் அப்படின்னா செலுத்துபவர். ஸோ நம்ம வந்து விண்ணுக்கு விண்வெளி செலுத்துகிறோம் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், உலக மனநல தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. உலக மனநல தினம், அதாவது வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே. ஸோ என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் 10. ஓகேவா? ஸோ இது வந்து 1992 இது வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ எந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மென்டல் ஹெல்த் ஃபார் ஆல், கிரேட்டர் இன்வால்வ்மெண்ட், கிரேட்டர் ஆக்சஸ். ஓகேவா? ஸோ இதோட மென்டலும் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ அவங்களோட மைண்ட் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், அப்போ தான் அவங்களோட லைஃபும் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு டேயை வந்து 1992 கொண்டாடிருக்காங்க. ஓகேவா? அண்ட் தென் தேர்ட் கொஸ்டின், ஹார்வர்ட் வர்த்தக கல்லூரியின் முதல்வர் யார்? ஹார்வர்ட் வர்த்தக கல்லூரியின் முதல்வராட்டு நம்மளோட இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருத்தவங்க வந்து நியமிச்சிருக்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ரீகாந்த் தத்தார். ஓகேவா? ஸ்ரீகாந்த் தத்தாருங்கவங்க தான் இப்போது ஹார்வர்ட் வர்த்தக கல்லூரியோட முதல்வர். அண்ட் தென் ஃபோர்த் ஒன், ஐநாவின் உலக உணவு திட்ட அமைப்பு எப்பொழுது தொடங்கப்பட்டது? ஸோ அதாவது என்னென்னா நோபல் பிரைஸ் லிஸ்ட் வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம் இல்லையா, இந்த ஆண்டு வந்து யாருக்கெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நோபல் பிரைஸ் 2020 அமைதிக்கான பிரிவில் ஐநாவோட உலக உணவு திட்ட அமைப்புக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எப்போ நமக்கு இந்த அமைப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1961 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன், நுகர்வோர் நலன், உணவு மற்றும் பொது விநியோகத்துறையின் அமைச்சர் யார்? ஸோ இப்போ வந்து ரீசண்டாக அந்த துறையோட அமைச்சர் வந்து இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கு நம்மளோட மத்திய ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயலே தான் வந்து இந்த ஒரு பொறுப்பையும் வந்து ஏற்று நடத்த சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நுகர்வோர் நலன், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சராட்டு இப்போ யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பியூஷ் கோயல். அண்ட் தென் சிக்ஸ்த் ஒன், ருத்ரா 1 ஏவுகணை சோதனை எங்கே நடத்தப்பட்டது? ஸோ நமக்கு மோஸ்ட்டாகவே என்ன அப்படின்னா ஏவுகணை சோதனை வந்து எங்கன்னா ஒடிசாவில் தான் நடக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ருத்ரம் 1. ஓகேவா? இது வந்து ருத்ரா கிடையாது, ருத்ரம் 1 ஏவுகணை சோதனை வந்து நடத்திருக்கிறாங்க. அது வெற்றி பெற்றுக்கவும் செய்யுது. ஸோ இது எதுக்கான ஒரு ஏவுகணை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஆப்போசிட்டில் ஒரு ஏவுகணையை வச்சு நமக்கு வந்து தாக்குறாங்க அப்படின்னா அதோட கதிர்வீச்சு அதுலேருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சை வச்சே நமக்கு இங்கேருந்து அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தன்மை வந்து இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 250 கிலோமீட்டர் வந்து இது வந்து பாயும். அது மட்டும் இல்லாமல் சவுண்டை விட 2 times வந்து அதிகமாக உள்ள வேகம் வந்து இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அண்ட் தென் செவன்த் ஒன், கங்கை நதி டால்ஃபின் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. ஸோ கங்கை நதி டால்ஃபின் தினம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் 5. ஓகேவா? ஸோ இதில் வந்து 3 ஸ்டேட்டுக்கு தான் வந்து இதில் பொறுப்பு வந்து முழுமையாக கொடுத்துருக்குறாங்க. மோஸ்ட்லி இந்த கங்கை நதி டால்ஃபினை வந்து பாதுகாக்கக்கூடிய அந்த பொறுப்பை வந்து யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா உத்தரப்பிரதேஷ், பீகார் அண்ட் வெஸ்ட் பெங்கால். ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எனது கங்கை எனது டால்ஃபின். அண்ட் தென் எய்த் ஒன், இந்தியாவின் முதல் முஸ்லீம் முதலமைச்சர் யார்? ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் முஸ்லீம் முதலமைச்சர். அது மட்டும் இல்லாமல் அசாமோட ஒன்லி 1 லேடி சிஎம் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா சையதா அன்வாரா தைமூர். ஓகேவா? சையதா அன்வாரா தைமூர் அப்படிங்கிறவங்க தான். ஓகேவா? அண்ட் தென் 9th ஒன், ஆனிக் மாசானிடே என்பது ஒரு வகை. அது என்ன வகை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது ஒரு மீன் வகை. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எலும்பு மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆனிக் மாசானிடே இது வந்து எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கேரளாவில் கிடச்சிருக்கு. அண்ட் தென் 10th ஒன், ஆப்ரேஷன் மை சஹேலி என்ற ஆப்ரேஷன் எந்த பகுதி ரயில்வேயில் கொண்டு வரப்பட்டது? ஸோ ஆப்ரேஷன் மை சஹேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உமன்ஸ்லாம் வந்து சேஃபாட்டு ட்ரெயினில் போகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து எந்த சைடில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா தென்கிழக்கு ரயில்வேயில் வந்து இந்த ஒரு ஆப்ரேஷனை கொண்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் 11th ஒன்,
கோவிட் போராளி விருது 2020 யாருக்கு வழங்கப்பட்டது? ஸோ கோவிட் போராளி விருது வந்து 2020 யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, மும்பையை சேர்ந்த இக்பால் சிங் ஷாஹால் அப்படிங்கிறவருக்கு வந்து இந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், IMD's to June launch dynamic impact based cyclone warning system. ஸோ வந்து ஐஎம்டினா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தான். ஓகேவா? இது ஸோ இது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு சைக்ளோன் இங்கே வரப்போகுதா இல்லையா, புயல் வரப்போகுதா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் தென் சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட் கெட்ஸ் நியூ சிஇஓ ராம்குமார் ராமமூர்த்தி. ஓகேவா? ஸோ சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட்டில் நியூ சிஇஓட்ட யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ராம்குமார் ராமமூர்த்திங்கிறவங்கள நியமிச்சிருக்கிறாங்க. And then 14th one, calcium nitrate is used as a water soluble fertilizers in agriculture. ஸோ அக்ரிகல்ச்சரில் வந்து, அதாவது விவசாயத்துக்கு கால்சியம் நைட்ரேட்டை நம்ம தண்ணி கூட, அதாவது உரமாட்டு வந்து என்னென்னா யூஸ் பண்ணலாம், தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி தெளித்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து கண்டுபிடிச்சது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. குஜராத் ஸ்டேட் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல் இந்தியா லிமிடெட். ஓகேவா? அண்ட் தென் 15th one, 4 ஜூ வாரியர்ஸ் பேக் பிராணி மித்ரா அவார்டு. யாரெல்லாம் அப்படி, ஸோ வந்து 4 ஜூ வாரியர்ஸ்க்கு வந்து என்னென்னா பிரணி மித்ரா அவார்டுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அட்டுல் குப்தா, சுதாராமன், ராஜேஷ் மஹாபத்ரா, நர்வேக்கர், இந்த 4 பேருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் 16th one, first state in the country to provide 100% tap water connections in rural area. ஸோ கோவா ஒரு சின்ன நாடு தானே, ஸோ அதனால் ஈஸியாக கொண்டு வந்துட்டாங்க. என்ன அப்படின்னா, ரூரல் ஏரியாஸில் உள்ள எல்லாருக்குமே வந்து என்னென்னா 100% வந்து டேப் வாட்டர் கனெக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க எங்கள் கோவாவில். அண்ட் தென் லாஸ்ட் ஒன், உத்தரகாண்ட் சீஃப் மினிஸ்டர் யார்? திரிவேந்தர் சிங் ராவத் லான்ச்சஸ் சாஸ் வரக யோஜனா டு ஜென்ரேட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் யூத் அண்ட் மைக்ரேன்ட். ஸோ வந்து இளைஞர்களுக்கும் அப்புறம் வந்து வேறு நாட்டிலேருந்து வேறு நாடுக்கு வந்து மைக்ரேண்ட் ஆகிறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கும் வேறு மாநிலத்துலேருந்து மைக்ரேண்ட் ஆகக்கூடியவங்களுக்கும் உத்தரகாண்ட் சிஎம் வந்து யார்? திரிவேந்தர் சிங் ராவத். ஓகேவா? ஸோ இவங்க வந்து ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணி அவங்களோட சுய வேலைவாய்ப்புக்கு வந்து அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கீமோட நேம் தான் ஆனது சவுத் ஸ்வரோஜ்கர் யோஜனா. ஓகேவா? ஸோ இதோட நமக்கு அக்டோபர் 10க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஃபுல் ரீகேப் இருக்க பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அரபு மொழி வார்த்தையான நஜூம் என்பதன் தமிழ் அர்த்தம் என்ன? நட்சத்திரம். உலக மனநல தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அக்டோபர் 10. ஹார்வர்ட் வர்த்தக கல்லூரியின் முதல்வர் யார்? ஸ்ரீகாந்த் தத்தார். ஐநாவின் உலக உணவு திட்ட அமைப்பு எப்பொழுது தொடங்கப்பட்டது? விடை 1961. நுகர்வோர் நலன், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் யார்? விடை பியூஷ் கோயல். ருத்ரம் 1 ஏவுகணை சோதனை எங்கு நடத்தப்பட்டது? விடை ஒடிசா. கங்கை நதி டால்பின் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? விடை அக்டோபர் 5. இந்தியாவின் முதல் முஸ்லிம் முதலமைச்சர் யார்? விடை சையது அன்வாரா தைமூர். ஆனிக் மாசானிடே என்பது ஒரு மீன் வகை. இது ஒரு எலும்பு மீன், கேரளாவில் கிடைச்சிருக்கு. ஆப்ரேஷன் மை சஹேலி என்ற ஆப்ரேஷன் எந்த பகுதி ரயில்வேயில் கொண்டு வரப்பட்டது? விடை தென்கிழக்கு. கோவிட் போராளி விருது 2020 யாருக்கு வழங்கப்பட்டது? விடை இக்பால் சிங் ஷாஹால். IMD to June launch dynamic impact based cyclone warning system. Chennai Mathematical Institute gets new CEO Ramkumar Ramamurthy. Calcium nitrate is used as a water-soluble fertilizers in agriculture. 4 zoo warriors back Prani Mitra Award, Atul Gupta, Sudharaman, Rajesh Mahapatra, Narvekar. First state in the country to provide 100% tap water connections in rural area, which is Goa. Uttarakhand CM Trivendra Singh Rawat launches SAR Swarogar Yojana to generate self-employment for youth and migrants. ஓகேவா? ஸோ இதோட நமக்கு அக்டோபர் 10க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து கீ பாயிண்ட்ஸ் மாதிரி எடுத்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் நமக்கு Jan 3 குரூப் 1 எக்ஸாம்னாலும் இந்த மந்தில் உள்ள கரண்ட் அஃபேர்ஸும் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்மளோட அதிகமான டீம் சேனலில் வந்து வீடியோ க்ளோசஸ் அண்ட் டெஸ்ட் பேட்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருந்தால் ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.
வெல்கம் டு அதியமான் டீம்ஸ். நம்ம அக்டோபர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இதில் அக்டோபர் 1லேருந்து 10 வரைக்கும் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா நம்மளோட அதியமான் டீம் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் அக்டோபர் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஸோ போய் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம அக்டோபர் 11 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சம்பா கிட்னி கீதூர் என்ற ஹிமாச்சல் பாடலை பாடி பிரதமரிடம் பாராட்டு பெற்ற தேவிகா என்பவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? ஸோ சம்பா கிட்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்து இருந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஹிமாச்சல் பாடல், ஓகேவா? ஸோ இதை வந்து யார்கிட்ட இதை வந்து ஒரு பொண்ணு தேவிகா அப்படிங்கிற பொண்ணு வந்து பாடியிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து கேரளா மாநிலத்தை சேர்ந்தவங்க, ஓகேவா? ஸோ இவங்க வந்து பாடினதை பார்த்து நிறைய இது வந்து ரொம்ப வைரல் ஆகி இந்த பாடல் இதை பார்த்து நிறைய பொலிட்டிஷியன்ஸ் அண்ட் தென் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் அவங்களும் வந்து என்ன அப்படின்னா நிறைய பாராட்டுகள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க, ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், சிர்கான் என்ற சூப்பர்சோனிக் ஏவுகணை எந்த நாட்டை சேர்ந்தது? சிர்கான் அப்படிங்கிற சூப்பர்சோனிக் ஏவுகணை வந்து ரஷ்யா நாட்டை சேர்ந்தது, ஓகேவா? ஸோ இது வந்து சவுண்டை விட 8 times வேகத்தில் வந்து இது வந்து ட்ராவல் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 450 கிலோமீட்டர் வரைக்கும் பாயும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் தென் தேர்ட் ஒன், விஸ்ராந்தி முதியோர் இல்லம் தொடங்கியவர் யார்? இந்த விஸ்ராந்தி முதியோர் இல்லம் அப்படிங்கிறவங்களோட ஃபவுண்டர் வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா சாவித்ரி வைத்தி, ஓகேவா? ஸோ இவங்களோட ஒரு கிரேட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இவங்க தான் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் ஒரு ஓல்டு ஏஜ் ஹோமை வந்து கொண்டு வந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இவங்க வந்து ரீசெண்டாக இறந்துட்டாங்க. அண்ட் தென் ஃபோர்த் ஒன், ஃப்ரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸ் போட்டி 2020 மகளிர் பிரிவில் வெற்றி பெற்றவர் யார்? ஸோ இது வந்து ஈகா ஸ்வியாடெக் அப்புறம் வந்து சோஃபியா கெனிங்கிற 2 பேருக்கு இடையில வந்து நடந்துச்சு. இதில் வின் பண்ணது யார் அப்படின்னா ஈகா ஸ்வியாடெக் தான், ஓகேவா? ஸோ இவங்க வந்து போலந்து நாட்டை சேர்ந்தவங்க. அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன், புலிக்குத்தி பட்டான் என்ற நடுக்கல் எந்த மாவட்டத்தில் கிடைத்தது? ஸோ புலிக்குத்தி பட்டான் அப்படிங்கிற ஒரு நடுக்கல் வந்து நம்ம ஆராய்ச்சியில் வந்து கிடச்சிருக்குது. ஸோ இது எங்கே அப்படின்னா தேனி மாவட்டத்தில் வருஷநாடு பக்கத்தில் உள்ள இடத்துல வந்து கிடச்சிருக்கு, ஓகேவா? ஸோ இது வந்து 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கப்படுகிறது. அண்ட் தென் சிக்ஸ்த் ஒன், ஸ்வமத்வா, ஓகேவா? ஸ்வமத்வா திட்டத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இந்த திட்டத்து மூலமாக என்ன கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது ஒரு சொத்து விவர அட்டை, ஓகேவா? ஸோ இது ஓவரால் ரூரல் ஏரியாஸ்லையும் வந்து கொண்டு வரணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட சொத்துக்கள் விவரங்கள்லாம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு 6 மாநிலங்களை வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.3 லட்சம் மக்களுக்கு வந்து இது வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து தொடங்கி வைத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள். அண்ட் தென் செவன்த் ஒன், வெளிநாட்டு முதலீடு ஈர்ப்பில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? வெளிநாட்டு முதலீடு ஈர்ப்பில் தமிழ்நாடு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2nd place இருக்குது. 1st placeல சத்தீஸ்கர் இருக்குது. அண்ட் தென் 8th ஒன், சுரக்ஷா பெட்டியை உருவாக்கிய ஆதித்யா பாஷ்பாண்டே எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? ஸோ இது கொஞ்சம் வைரலாக போனது, ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா சுரக்ஷா பெட்டி. சுரக்ஷா அப்படிங்கிறது ஃபஸ்ட் என்ன அப்படின்னா இது ஒரு கிருமி நாசினி பெட்டி, ஓகேவா? ஸோ இது வந்து அவங்களோட அம்மா வந்து காய்கறி விற்பனை பண்ணுறாங்களாம். ஸோ அவங்க வந்து என்னடா இது காய்கறி விற்பனை இப்போதைக்கு பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சேஃப்டிக்காக ஒரு பையன், அதாவது அவங்களோட பையன் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யார்? ஆதித்யா பாஷ்பாண்டேங்கிறவங்க, ஓகேவா? ஸோ இது வந்து பெட்டி வந்து என்ன அப்படின்னா ஒரு யூவி ரேஸ் உள்ளது. ஸோ இதில் வந்து நம்ம காய்கறிலாம் வச்சோம் அப்படின்னா சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெட்டியை வந்து ஒரு கதிரியக்க கிருமி நாசினி பெட்டியை வந்து இந்த ஆதித்யா பாஷ்பாண்டே அப்படிங்கிற பையன் வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஓகேவா? ஸோ இது வந்து எங்கே அப்படின்னா மகாராஷ்டிராவில் பூனே சேர்ந்தவங்க தான் இந்த ஆதித்யா பாஷ்பாண்டே. அண்ட் 9th ஒன், பன்னாட்டு பெண் குழந்தைகள் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? பன்னாட்டு பெண் குழந்தைகள் தினம், அதாவது இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் கேர்ள் சைல்டு. ஸோ என்னைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அக்டோபர் 11, ஓகேவா? ஸோ இது வந்து 2011 கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மை வாய்ஸ் அவர் ஈக்குவல் ஃபியூச்சர், ஓகேவா? மை வாய்ஸ் அவர் ஈக்குவல் ஃபியூச்சர். அண்ட் தென் 10th ஒன், இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியின் சிஇஓ யார்? ஸோ இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கோட சிஇஓ அண்ட் எம்டிஆர்டி யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஜே வெங்கட்ராமு அவர்கள். ரைட் லைவ்லிஹுட் அவார்ட் 2020 எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது? ஸோ இந்த அவார்டு வந்து மொத்தம் 4 பேர் கொடுத்துருக்குறாங்க. யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். அலஸ் பியாலியாட்ஸ்கி பெலாரஸை சேர்ந்தவங்க. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன், நஸ்ரீன் சோட்டடே ஈரானை சேர்ந்தவங்க. 3rd ஒன், பிரையன் ஸ்டீவன்சன் அமெரிக்காவை சேர்ந்தவங்க. அண்ட் தென் லாஸ்ட் ஒன், லோட்டி கன்னிங்ஹாம் ரென் நிகரகுவாவை சேர்ந்தவங்க, ஓகேவா? ஸோ இவங்களுக்குலாம் வந்து இந்த ரைட்லி
ரைட் லைவ்லிஹுட் அவார்ட் 2020 வந்து கிடைச்சிருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், பாதஸ்ரீ அபிஜன் என்ற திட்டம் எந்த மாநிலத்தை சேர்ந்தது? பாதஸ்ரீ அபிஜன் அப்படிங்கிற திட்டம் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தது அப்படின்னா மேற்கு வங்கம். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன ஒரு சாலை பாதுகாப்பு திட்டம் தான் இது. ஸோ இது வந்து ரோட் போடுறத பற்றி தான் சொல்லியிருக்காங்க. 12,000 கிலோமீட்டர் லென்த்துக்கு வந்து ரோட் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது வந்து வெஸ்ட் பெங்கால் சேர்ந்த திட்டம். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன், டெண்டுல்கர் ப்ரெசன்ஸ் கிஃப்ட் ஆஃப் லைஃப் சர்டிஃபிகேட் டு 10 kids. ஸோ வந்து இவங்க வந்து 10 குழந்தைகளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் விதமாட்டு இந்த கிஃப்ட் ஆஃப் லைஃப் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற மாதிரி சச்சின் டெண்டுல்கர் அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்தியா வில் பி த தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி பை 2050. லான்செட் அப்படிங்கிற ஒரு ஸோ 2050 இந்தியா தான் வந்து 3வது பெரிய பொருளாதாரத்தில் 3வது இடத்த பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் தென் இந்தியாஸ் ஹெல்த் பட்ஜெட் ஃபார் 4th lowest இன் தி வேர்ல்டு. அதாவது என்ன அப்படின்னா உலகத்திலேயே இந்தியா தான் வந்து என்னென்னா ஹெல்த்துக்கு அப்படிங்கிற ஒரு இதில் வந்து பட்ஜெட்டை வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம். அதாவது கடைசிலேருந்து 4வது இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம இராணுவம் அப்படி இப்படின்ட்டு நிறையா வந்து இதுக்கு வந்து பட்ஜெட் ஒதுக்குறோம். ஸோ ஹெல்த் வைஸாக பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் ஒதுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் 16th ஒன், இஷாப்பூர் ரைஃபிள் ஃபேக்ட்ரி டு ப்ரொடியூஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் லாங் ரேஞ்ச் ஸ்னைப்பர். ஸோ இஷாப்பூர் ரைஃபிள் ஃபேக்ட்ரி வந்து ஒரு மிகப்பெரிய இந்தியாவிலே முதல் இடத்த இருக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ லாங் ரேஞ்ச் ஸ்னைப்பர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல இந்தியாவிலேயே வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இந்த இஷாப்பூர் ரைஃபிள் ஃபேக்ட்ரி வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் லாஸ்ட் ஒன், வேர்ல்ட் மைக்ரேட்டரி பேர்ட் டே என்னைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா May 9 அண்ட் October 10 இந்த 2 நாளில் வருது. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படி பார்த்தோன்னா பேட்ஸ் கனெக்ட் அவர் வேர்ல்டு. ஓகேவா? ஸோ கொஞ்சம் கோல்டு இருக்குது, அதான் வாய்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது, சாரி. ஓகே, October 11க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஒரு ரீகேப் மட்டும் பார்த்துட்டு அதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், சம்பா கித்னி கீ தூர் என்ற ஹிமாச்சல் பாடலை பாடி பிரதமரிடம் பாராட்டு பெற்ற தேவிகா என்பவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? கேரளா. சிர்கான் என்ற சூப்பர்சோனிக் ஏவுகணை எந்த நாட்டை சேர்ந்தது? ரஷ்யா. விஸ்ராந்தி முதியோர் இல்லம் தொடங்கியவர் யார்? சாவித்ரி வைத்தி. பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டி 2020 மகளிர் பிரிவில் வெற்றி பெற்றவர் யார்? இகா ஸ்வியாடெக். புலிக்குத்தி பட்டான் என்ற நடுக்கல் எந்த மாவட்டத்தில் கிடைத்தது? விடை தேனி. ஸ்வமித்வா திட்டத்தை தொடங்கியவர் யார்? விடை நரேந்திர மோடி. வெளிநாட்டு முதலீடு ஈர்ப்பில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? விடை 2. சுரக்ஷா பெட்டியை உருவாக்கிய ஆதித்யா பாஷ்பாண்டே எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? விடை மகாராஷ்டிரா. பன்னாட்டு பெண் குழந்தைகள் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? விடை October 11. இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியின் CEO யார்? விடை ஜே வெங்கட்ராமு. ரைட் லைவ்லிஹுட் அவார்டு 2020 எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது? விடை 4 பேர். பாதஸ்ரீ அபிஜன் என்ற திட்டம் எந்த மாநிலத்தில் சேர்ந்தது? விடை மேற்கு வங்கம். சாரி. Tendulkar presents gift of life certificate to 10 kids. India will be the third largest economy by 2050, Lancet. India's health budget for 4th lowest in the world. Ishapur Rifle Factory to produce India's first indigenous long-range sniper. World Migratory Bird Day, May 9 and October 10. Okay, so இதோட நமக்கு October 11க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு கீ பாயிண்ட்ஸ் மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட அதிமான் டீம் சேனலில் நமக்கு வீடியோ க்ளோஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.